ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இங்கே நிறைய பேருக்கு ஒரு ஆசை, நிறைய பேருக்கு இல்லை, இங்கே முக்கால்வாசி பேருக்கு ஆசைகள் என்னவென்றால் அரசாங்க வேலை வேண்டும், யோகங்கள் வேண்டும், அதற்கெல்லாம் ஒரு தனி ராசி வேண்டும், அதற்கெல்லாம் தனி பாக்கியம் வேண்டும். எல்லாமும் நினைத்த உடனேயே கிடைத்து விடுமா? எல்லாமும் வாழ்க்கையில் அற்புதமாகவே நடந்து விடுமா? எல்லாமே சாதகமாகவே நடந்து விடுமா என்ற ஒரு கேள்வி. ஒரு மனிதன் ஒரு விஷயத்திற்கு முயற்சி எடுக்கிறான் என்ற பட்சத்தில் அவனுக்கு நல்லதே நடக்கும். புரிந்ததா? நீங்கள் நினைக்கிறீர்கள் பாருங்கள், உங்களுக்கு இது நடக்காது, அது நடக்காது, இந்த விஷயம் கிடைக்காது. அது தவறு. ஒரு மனிதனுக்கு ஒரு தெய்வம் இதை இந்த நேரத்தில் தர வேண்டும், அதை அந்த நேரத்தில் தர வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கணித்து வைத்திருக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு சூட்சும வழிகள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய 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 சூட்சும வழிகள், எல்லா விதமான அற்புதங்களும் எல்லா விதமான அதிசயங்களும் நடக்க நான் உதவிகளை செய்கிறேன். காலம் முழுக்க வாய்ப்புகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதை நீ எந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்கிறாய், எந்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதத்தையும் அதிசயத்தையும் சேர்த்து கொள்கிறாய் என்பதில் மட்டுமே தான் இருக்கிறது. சில பேருக்கு இங்கு சில விஷயத்தை சொன்னால் புரிவதே இல்லை. நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உடனடியாக கோபப்படுகிறார்கள். அதுவே இந்த விஷயத்தை செய்யுங்கள், இதனால் உங்களுடைய வாழ்க்கை மாறும், இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை யாரும் இங்கு நம்புவதே இல்லை. முதலில் நம்புவதற்கான முயற்சி எடுங்கள். நீங்கள் நம்பினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் யோகத்தை சேர்க்க முடியும். ஆனால் நீங்கள் மட்டும் விட்டுவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுவிட்டீர்கள். நான் தரும் யோகத்தையும் வேண்டாம், நான் தரும் அற்புதத்தையும் வேண்டாம் என்று விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட இங்கு யோசிக்காதவர்கள் இல்லை மற்றும் தவறவிட்டவர்கள் யாரும் அல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லி 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 சொல்லிதான் வளர்க்கிறேன், மற்றவர்கள் போல அல்ல. நான் என்னுடைய பிள்ளை ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதற்கு தகுந்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தியும் வைக்கிறேன். நீ கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அரசாங்க வேலை வேண்டும், வேலை வேண்டும் மற்றும் வேலை வேண்டும், உனக்கான ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் நிலைத்து இருக்க வேண்டும், இதுவரைக்கும் இழந்ததை விட உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நீ பெற வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதெல்லாம் நீ நினைக்கிறாய் என்றால் வைத்துக்கொள். நாளை கட்டாயமாக இதை சொல். படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே, அதாவது நீ இரவு நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று வைத்துக்கொள். படுத்திருக்கிறாய், எழுந்திருத்து இனிமேல் சொல்ல வேண்டுமா என்று ஒரு சோர்வு அந்த நேரம் வரும். அந்த சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை நீ ஒரு 5 முறை மட்டும் உச்சரிக்க வேண்டும். அப்படி நீ 5 முறை உச்சரிக்கும் பொழுது அதனுடைய சக்திகளானது பல மடங்காக உயரும். இதை நீ ஒரு 27 நாள் 48 நாள் என்று கணக்கு வைத்து சொல்லிப்பார். எவ்வளவு பெரிய மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ காண்கிறாய் என்பதை நான் உனக்காக சொல்கிறேன். யார் யாரோ ஏதேதோ உன்னை கலங்க வைக்கலாம் என்று நினைக்கும் பட்சத்திலும் நான் உன்னை எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உன்னுடைய சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உன்னை நான் காப்பாற்றுவேன். இதன் மூலமாக நல்லதே நடக்க வேண்டும்
எப்பொழுதும் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொண்டு அதன்படியே நடந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உயரங்களானது வரும். ஒரு தொழிலுக்கு முக்கியமானவர் சூரியன். சூரிய மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். ஓம் கிரணி சூர்யாய நமக என்றும் உச்சரிக்கலாம் 5 முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அதே மற்றும் ஓம் பாஸ்கராய நமக என்ற மந்திரத்தையும் உச்சரித்தால் உபயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை நாள் சொல்வேன், இத்தனை நாளுக்குள் என்னுடைய வேலை வாய்ப்புகள், எனக்கு தேவையான நன்மைகள் அமைய வேண்டும் என்று நீங்கள் செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நம்பிக்கை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கை மேன்மைப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேதோ செய்கிறீர்கள், என்னென்னமோ செய்கிறீர்கள், ஏதேதோ விஷயங்கள் அனைத்தையும் செய்கிறீர்கள். ஏன் ஒரு 27 நாள், ஒரு 7 நாள், 48 நாள் இந்த மந்திரத்தையோ உங்களால் தொடர்ந்து உச்சரிக்க முடியாதா? கண்டிப்பாக உச்சரிக்கலாம். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது உனக்கு நடக்காமல் இருந்திருக்கும். ஏன் என்னிடமே அடிக்கடி வந்து நின்று இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பாய் அல்லவா? இனிமேல் எதுவும் எப்பொழுதும் இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று சொல்ல மாட்டாய். காரணம், எல்லாமும் எல்லா பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. ஏற்கனவே நீ கொண்ட அனைத்து விதமான பாரங்களும் உன்னை விட்டு போகும். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் இனி வரும் நாளில் ஒவ்வொன்றாக நடக்கும். யாரையும் எப்பொழுதும் நினைத்து கவலைப்படுவதோ இல்லை மற்ற விஷயத்தை நினைத்து எந்த பொழுதும் எப்பொழுதும் கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் நீங்களாக இருங்கள். உங்களுக்கு தேவையான உன்னுடைய கவலைகள், உன்னுடைய மனபாரங்கள் அனைத்தையும் இனி வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக குறைத்து 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 உனக்கு சந்தோஷத்தை அள்ளிக் கொடுப்பேன். ஒரு நபருக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் கூடிய விரைவிலேயே அனைத்திலும் வெற்றியையே கொடுக்க ஆரம்பிப்பேன். உன்னுடைய கவலைகளை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷம் வரும், சந்தோஷங்கள் எப்பொழுது கிடைக்கும் என்று நம்புங்கள். நம்பினால்தான் வாழ்க்கை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்புகள் இருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நிம்மதியோடு இருப்பீர்கள்.